ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம மல்லி செடியை பற்றியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மல்லி செடியில் சீசனில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு வருடம் ஒரு முறை நம்மளுடைய செடியை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம செடியை எப்படி கவாத்து பண்ணி விடுறது, அதாவது ப்ரூனிங் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இப்போ நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை தரையிலையோ ஒரு மல்லி செடியை வச்சு வளர்க்கும்போது நம்ம இந்த மாதிரி வேரெல்லாம் கட் பண்ணி விட்டு வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்ணிலே தேவையான அளவு வேர் ஊர்ந்து நல்லா வளர்ந்துக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது இயர்லி ஒன்ஸ் இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சீசனில் நிறையா பூக்கள் பூக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொட்டி முழுக்க அந்த ரூட் போயிட்டு அப்படியே அடைச்சிக்கிட்டு தண்ணியே இறங்க முடியாது, அதுக்கு மண்ணே இல்லாத அளவுக்கு ரூட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தொட்டி முழுக்க அடைச்சி போயிருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இயர்லி ஒன்ஸ் செடிகள் மேலே எப்படி கட் பண்ணி விடுறோமோ அதே மாதிரி வேர் பகுதியும் நம்ம கட் பண்ணிவிட்டு புது மண் கலவையில் வைக்கணும். ஸோ நான் இப்போ தொட்டியிலேருந்து மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி எடுத்துட்டேன் இல்லையா, எடுத்துட்டு நல்லா க்ளீனான சிசர்ஸ் எடுத்து நம்ம இந்த சல்லி வேரெல்லாம் மட்டும் கட் பண்ணிக்கிறோம். நம்ம செடியை ப்ரூனிங் பண்ணி விட போகிறோம் அப்படின்னாலே ஒரு 2 டேஸ்லேருந்தே நம்ம செடிக்கு தண்ணி கொடுக்காம வச்சுருக்கணும். வேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தொட்டியிலேருந்து எடுப்போம் இல்லையா, அப்போ நம்மளுக்கு அப்படியே இது கேக் மாதிரி அழகாக வந்துடும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே நம்மளுக்கு சதன்னு ஈரமாகவே இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுக்க முடியாது. ஆணி வேரை வெட்டாமல் சல்லி வேரை மட்டும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. நான் இப்போ எடுத்துருக்கிறது சின்ன பிளான்ட்டு தான், அதாவது 1 வருஷம் பிளான்ட்டு தான். ஸோ அந்த தொட்டியில் இருக்க மண் கூடயே நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புது மண் சேர்த்துருக்கேன். தொழு உரம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொக்கோ பீட் சேர்த்து அதே பாட்லேயே நான் ரீபாட் பண்ணிக்கிறேன். அடியில் கல் போட்டுட்டேன். வழக்கம் போல் நம்மளுடைய பிளான்ட் ட்ரிம் பண்ணியிருக்க பிளான்ட்டை எடுத்து வச்சு அந்த மண்ணே போட்டு வச்சிடுறேன். ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம செடிக்கு வரும்போது நம்மளுடைய பிளான்ட் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும், நிறையா பூக்கள் பூக்கும். இது இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்காமல் நம்ம ஒரு நிழலான பகுதிக்கு ஒரு 2 டேஸ் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெயில் படுற மாதிரியான இடத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 10 டேஸ் 15 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது துளிர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன மாதிரியான உரம்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தது 1 இயர் பிளான்ட். இதை நான் 15x15 பாட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறது 2 இயர்ஸ் பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டில் நான் வழக்கம் போல் மேலே இருக்கக்கூடிய கிளைகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க, செடிக்கு ஒரு 2 நாளாவது தண்ணி ஊற்றாமல் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இப்படி எடுத்த உடனே பிளான்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சதன்னு இருக்கும். ஸோ பிளான்ட்டை எடுத்துகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேர் ஓடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சல்லி வேர் ஃபுல்லாகவே அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இது சரியான க்ரோத் நம்மளுடைய பிளான்ட்டுக்கு கொடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கையாலே மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஒரு 2-3 வருஷம் பிளான்ட்டு, ரொம்ப பெரிய பிளான்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ன பண்ணலாம், கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி அந்த சல்லி வேரெல்லாம் மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஆஷா பிளேடு இருந்ததுன்னா அறுத்து கூட எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு இந்த ப்ராசஸ்லாம் ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேர் கட் பண்ணும்போது அந்த செடி ஒரு ஷாக்கில் இருக்கும். ஸோ வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சுருந்தோன்னா அந்த பிளான்ட் கொஞ்சமே வளர்ச்சிக்கு திணறும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிழலில் வச்சுருங்க. ஈவினிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஓவர் நைட் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய ஆணி வேரை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணல. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த சைடில் இருக்கக்கூடிய சல்லி வேரை மட்டும் அப்படியே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பால் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி விட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு நிழலில் வச்சுடுங்க. ஸோ ஒரு 10 to 15 டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடி முழுக்க புது க்ரோத் வரும். நிறையா புது துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஃபீட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வரக்கூடிய வீடியோஸில் நான் என்னென்ன மாதிரியான ஃபீட்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இந்த ப்ராசஸை நம்ம எப்போ வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துல நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு மார்ச்லேருந்தே வந்து புது துளிர்கள் வச்சு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த பிளான்ட் வந்து 10 to 15 டேஸ் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து க்ரோத் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முள்ளரும்பு செடி. இது வந்து 5 இயர்ஸ் ஓல்டான பிளான்ட்டு. இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேர் ஓடி போயிருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி எடுப்போம். ஸோ அதையுமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.